வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசியில் எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜவ்வரிசி லட்டு செய்ய தேவையான பொருட்கள். அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இந்த கப்பில் 1 கப்பு தான் எடுத்து ஊற வச்சேன். எனக்கு இவ்வளோ வந்துருச்சு. நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சிறிதளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் எடுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் கலர் பவுடர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் சூடானோடனே அடுப்பை நம்ம சிம்முக்கு கொண்டு போயிடலாம். நமக்கு இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்த வேண்டாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணியில் தான் நான் அந்த பவுடரை கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நமக்கு போதும். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. ஒரு 2 நிமிஷம் ஆனாவே போதும். நமக்கு இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு இந்த லட்டு செய்கிறதுக்கு நல்லா வரும். ஏலக்காய் பவுடர், சர்க்கரை, நல்லா ஜவ்வரிசி இப்போ வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. கார்ன்ஃப்ளவர்லாம் வேண்டாம். நம்ம இப்படி செய்யும் போதே நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சர்க்கரையில் உள்ள தண்ணி மட்டும் நல்லா ட்ரை ஆகிக்கிட்டோம். எனக்கு அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. இந்த கடாயில் இல்லாட்டினா பிடிச்சிரும். நான்ஸ்டிக் கடாயினா நல்லா பிடிக்காமல் நல்லா நமக்கு வரும். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். வெள்ளரி விதை, வெள்ளரி விதை சேர்த்திருக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் நெய்யில் பொரித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்தாவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆறணுன்னு லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சுனாலும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிடிங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பண்டிகைனாவே நம்ம பலகாரம் செய்வோம். கண்டிப்பாக நம்ம லட்டு செய்வோம். லட்டு செய்ய தெரியாதவங்க கூட இந்த லட்டு சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வரும். நன்றி.